போட்டே இருந்தான் சிவகுமார் இது மேங்கோ. இது என்னண்ணா? இது வந்து பனம்பழம். பனம்பழமா? பனம்பழ ஐஸ்கிரீம் அப்படியா? அங்கே விடுங்க. பலாப்பழமா? ஸ்பூன் விடுங்க. 3 கட்டிங்களா பலாப்பழம்? ஆமாம், இந்தாங்க 3 கட்டு ஸ்பூன் விடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி சரி. தலையில் போடுங்க, அப்படியே அழகாக இருக்கும். தலையில் போடுங்க. சேர்த்து ஒரே ஒரு வாரம் சொல்லுங்க. நானும் ஒரு 4-5 விவசாய கண்காட்சியாக போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கௌரவிக்க விதமாக யூடியூப் சேனல், வானம் பார்த்த யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிக்கா. தொடர்ந்து இந்த பயணம் அப்படியே நம்ம போட்டோம். நம்ம சாதாரண கணக்கு அதே மாதிரி தான். என்ன பண்ணுறாரு? ஸ்டாலா போட்டுறாப்புல. அது இல்லைங்க, அங்கே இல்லைங்க, அதெல்லாம் இங்கே இல்லைங்க. நான் உங்கள் அப்பா கூட படிச்சு விட்றேன் அப்படின்னு தொப்பு போட்டான ஆள் என்று கூறி அன்னார் வந்து இந்த நிகழ்வில் கலந்து வைக்க நாங்கள் இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கிராமமோ இல்ல அந்த மாவட்டமோ அந்த வட்டமோ அதெல்லாம் தாண்டி எல்லா சந்தைகளுக்கும் தங்களுடைய விளைபொருட்கள் வந்து எடுத்துட்டு போகிற ஒரு நிலைமைக்கும் அந்த விளையிற பொருட்களோட விலை அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு பகுதியை சார்ந்து மட்டுமே இல்லாம ஒரு பிராடர் ஸ்கேல், அதாவது எல்லா சந்தைகளும் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால அந்த விளைபொருட்களோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது. இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்ல தான் இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுல சயின்டிஃபிக்கா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டப்ளிங் ஃபார்மர்ஸ் இன்கம், அதாவது விவசாயிகளோட வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபீல்டு லெவல்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்புட்ல வந்துட்டு காஸ்ட் ரிடக்ஷன் பண்றது, அதாவது விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த இடுபொருட்களோட விலையை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது. நீங்க பயன்படுத்துற விதைகளாகட்டும், ஐயா எல்லாம் சொன்ன மாதிரி விதைகளை வந்து வெளியில இருந்து ஒரு மார்க்கெட்ல வாங்காம அவங்களாவே வந்துட்டு சேகரித்து வச்சுக்கிறதோட வழிமுறை. கோயில் மட்டும் இல்லை, மக்களும் வந்து இலுப்பை பூ எண்ணெயை வந்து வெகுவாக அதிக அளவில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த இலுப்பை மரங்களே வந்து இல்லாமல் அழிச்சிட்டோம். அந்த இலுப்பை பூ மரங்களுக்கு ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மழையை வந்து கிடைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இலுப்பை பூ மரம் ஆயிரக்கணக்கில் இருந்ததுன்னா அது வந்து மழையை கிரகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு மரம் வந்து மழையை எப்படி கிரகிக்கும்? பயிர் வந்து அப்புறம் யோசிச்சேன், பயிர்களே மரபு நெல் ரகங்கள் அப்படின்னா அது மழையே வர வச்சிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு எல்லா உணர்வும் இருக்குது. நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 6வது அறிவு தான் பிரச்சனை. இந்த ஒரு அறிவு இருக்கிற அந்த ஒரு விதை இருக்கு பார்த்தீங்களா, ஒன்றறிவு அதுவே உற்றறிவு அதுவேன்னு சொன்னால, அந்த ஒரு அறிவு வச்சுக்கிட்டு அது என்ன வேலைலாம் பார்க்குதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அது தண்ணி பட்டதும் முளைக்குது, பருவத்தை வச்சிருக்கு, எல்லாமே வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது என்ன செய்யும் தெரியுங்களா? இப்போ காட்டு யானம், நீங்கள் வேற எதையும் கவனிக்க வேண்டாம், காட்டு யானத்துக்கிட்ட போங்க. அதுக்கு வந்து தண்ணி நல்லா தண்ணிலாம் வச்சு வளர்த்துக்கிட்டே வாங்க.
ஒரு 80 நாள் 90 நாள் பயிர் தண்ணி விடுறத சுத்தமாக நிறுத்திடுங்க. சுத்தமாக நிறுத்தி நல்லா கட்டாந்தர போல் நிலத்தை காய விடுங்களேன். தண்ணி இருக்கிற வரைக்கும் அதோட சோலை இலை இருக்குல்ல, அந்த இலை மேலே போய் இப்படி கையால் சுரண்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக வரும், வழன்னு வரும். ஒரு 30 நாள் தண்ணி வைக்காதீங்க. தண்ணி வைக்காமல் அதுக்கிட்ட போய் அது மேலே வச்சிங்கன்னா உடனே குத்தும். உடனே அது தண்ணியே இல்லாமல் வளர்ந்துன்னு வச்சுங்களேன், உடனே என்ன செய்யணும், குத்தும். ஏன் என்ன செய்யுது அப்படின்னா அதோட சென்ஸ், அறிவு. அது என்ன பண்ணுது, வேர்லேருந்து தண்ணி எடுக்க முடியல, உடனே தன்னோட மேலே இருக்கக்கூடிய சோனைன்னு சொல்லுவோம், முள்ளாக இருக்கும் சோனைன்னு சொல்லுவோம், அந்த சொனையெல்லாம் வளர்த்து விட்ரும். சொனையை வளர்த்து இந்த சப்பாத்தி இலந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து காட்டுலேருந்து ஈரப்பாத்தை பாலைவனத்தில் இந்த கல்லிலாம் இருக்கும், அதெல்லாம் காட்டில் இருக்கிற ஈரப்பாத்தை இழுக்கிறபடி இது தன்னோட சொனையை வளர்த்துக்கிட்டு உடனே காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பாத்தை இழுத்து தன்னோட பயிரை வளர்த்துரும். வளர்த்துட்டு எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் சரி தான், அது ஒரு 10 நெல்மணியாவது அடுத்த சந்ததிக்கு ஒரு விதையாக கீழே விட்டுட்டு போயிடும். அதுதான் அதனுடைய அறிவு. ஆனால் அந்த அளவுக்குலாம் அதை விட